ரமலானுக்குள் நாம் நுழைகிற போது எல்லாவற்றுக்கும் தயாரான ஒரு மனோநிலையோடு அதற்குள் நுழைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குள் போய் இந்த சீசன் வந்த பிறகு சாமான் பர்ச்சேஸ் பண்ணி, அதுக்கு பிறகு லேபர் தேடி, அதுக்கு பிறகு கடை தேடி, கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்பவர் எப்படி ஒரு திறமையான வியாபாரி இல்லையோ, அதே போலதான் ரமலான் வந்த பிறகு தயாராகிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் ரமலானை பூரணமாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ ரமலான் சம்பந்தமான சட்டங்களை எல்லாம் ஏற்கனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சில திட்டங்களை நாம் இப்போதிருந்து தீட்டிக் கொள்ள வேண்டும். என்ன திட்டங்கள்? குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் நான் ரமலானிலே முழு நோன்பையும் நோட்பேன் என்கிற ஒரு நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். பருவ வயதை அடைந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கட்டாயம் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பை விடுவதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்ட சிலரை குர்ஆனும் ஹதீஸும் பட்டியலிடுகிறது. அவர்கள் அந்த நோன்புகளை ஒன்றில் கலா செய்ய வேண்டும் அல்லது ஃபிதியா கொடுக்க வேண்டும். இது அல்லாமல் அந்த விதிவிலக்குக்கு உட்படாத நிலையில் நான் ஹார்ட் வேலை செய்கிறேன், வெயிலில் வேலை செய்கிறேன், அல்லது நான் இதுவரைக்கும் நோன்பு பிடிச்ச அனுபவம் இல்லை, இப்படியான காரணங்களை எல்லாம் சொல்லி நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அப்படி நோன்பை விடுவது பெரும்பாவமாகும். இன்றைக்கு நிறைய ஆண்கள் நோன்பை விடுறாங்க. என்னன்னு கேட்டால், நான் லொரியில போறது, நான் வயல்ல வேலை செய்கிறேன், நான் கார்பெண்டராக வேலை செய்கிறேன், நான் மேஷனா வேலை செய்கிறேன், நான் டிரைவரா வேலை செய்கிறேன், இப்படியான நொண்டி சாட்டுகளை சொல்லி நோன்பை விட்டு கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் போய் அவர்கள் கை செய்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும். எனவே எல்லோரும் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் முழு நோன்பையும் நோட்பேன். அல்லாஹுடைய நாட்டப்படி நியாயமான காரணங்கள் வந்து விட்டால் அதை புற கலா செய்து கொள்ளலாம், அல்லது ஃபிதியா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ஃபிதியா கொடுத்துக் கொள்ளலாம். பெண்கள் பெரிய ஒரு நியத்து வைக்க வேண்டும், என்னுடைய வீட்டில் உள்ள அனைவருக்கும் நோன்பு பிடிப்பதற்கான ஒரு உந்துதலை ஊக்கத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று. அதில் குறிப்பாக சிறிய பிள்ளைகள், சிறிய பிள்ளைகளை பொறுத்தவரையில் கம்பல் பண்ணாதீர்கள். சில பெண்கள் ஆர்வம் மேலிட்டினால் சின்ன பிள்ளைகளையும் பிடிச்சு நோன்பு பிடிக்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் பிள்ளைகளை முடியுமானவரை ஆர்வமூட்டுங்கள். பிள்ளைகள் இடையில நோன்பு விடக்கூடிய சூழ்நிலை வந்தால் குற்றம் இல்லை, பாவம் இல்லை, விட வைங்க. அதே நேரத்தில் கடைசி கட்டத்தில் பிள்ளை நோன்பை விட ட்ரை பண்ணும் போது பராக்காக்குங்க பிள்ளைகளை. சஹாபா பெண்கள் செய்வார்கள். அந்த கடைசி நேரத்தில் நோன்பு விட போறோமான்னு பிள்ளைகள் ஓடி வந்தால் கையில விளையாட்டு பொருட்களை கொடுத்து பிள்ளைகளை பராக்காக்குவார்கள். அப்படி செய்யுங்கள், தர்பியா கொடுப்பதற்கான நல்ல சான்ஸ். எனவே நோன்பு உங்களுடைய வீட்டில் பருவ வயதை அடைந்த எல்லோரும் பிடிக்க வேண்டும். சின்ன வயதை உடையவர்களுக்கும் அதற்கான பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நீயத்தை பெண்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்களை திரும்ப திரும்ப தூண்டிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய ஆண் மகன்கள், உங்களுடைய கணவன், சில நேரம் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெற்றோர் இருந்தால் அவர்கள் இதை கண்டிப்பாக கவனத்தில் எடுங்கள். இரண்டாவதாக, இந்த ரமலானிலே குர்ஆனோடு நமக்குள்ள தொடர்பு அதிகரிக்க வேண்டும். குர்ஆனோடு உள்ள தொடர்பு என்று சொல்லும் போது குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வது. நிறைய பேருக்கு ஓத தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வது, குர்ஆனை மனப்பாடம் செய்வது. இப்ப நிறைய பேர் சிந்தனை என்னன்னா, பிள்ளைகளை குர்ஆனை மனப்பாடம் செய்ய வச்சா போது நமக்கு தேவையில்லை என்று. நிறைய முஸ்லீம்களை நீங்கள் எடுத்து உங்களுக்கு என்ன பாடம் என்று கேட்டு பாருங்க. அல்ஹம்து சூரா பாடம், குல் சூறாக்கள் 3 பாடம், இன்னும் கூடினா இன்னாத்தே நக்கல் கோதர், இதா ஜான சூரல்லா தப்பத்தியதா, இப்படி ஒரு 10 சூறா பாடம். ஏன் குறைஞ்சது ஜுஸு அம்மே பாடமாக்கினா என்ன குறையும் உங்களுக்கு? நிறைய டைம் இருக்கு, என்ன செய்யறே தெரியாம தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது, சும்மா படுத்தெலும்புறது. எனவே ஒரு நியத்து வைங்க, குறைந்தது குறிப்பாக பெண்கள், அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஆண்களாகிய நீங்கள், அதிலும் இள வயதில் இருக்கிற ஆண்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் குறைந்தது ஒரு ஜுஸு குர்ஆன் பாடமாக்குவேன்
என்ற ஒரு பிளானை பண்ணுங்க. இப்ப இதுல வீட்டு தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்றால் உங்களுடைய சின்ன பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க. நீ ஒரு ஜுஸு பாடமாக்கி தந்தால் பெருநாளைக்கு உனக்கு இந்த கிஃப்ட் கிடைக்கும். அந்த பிள்ளைகளுக்கு இஹ்லாஸ் அதெல்லாம் தெரியாது. நீங்க கிஃப்டை அவர்களுக்கு ஆர்வப்படுத்தினால் அவர்கள் வேகமாக பாடமாக்குவார்கள். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்பது போல அந்த பாடம் அப்படி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அப்படி திட்டமிட்டுக் கொள்ளுங்க. பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க, ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை, ரமலானுடைய இறுதி பகுதி என்பது ஒரு விசேடமான பகுதி, மிக விசேடமான ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அதற்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம், ஹதீஸ்களை அவர்களுடைய வரலாற்றை படித்து பார்க்கும் போது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் அந்த பீரியட்டை தான் பர்ச்சேஸ் பண்ற பீரியட்டா மாத்துது. பெருநாளைக்கு துணிமணிகள் வாங்கக்கூடிய, உடுப்புகள் வாங்கக்கூடிய காலமாக அதை மாற்றுகிறார்கள். சில சிட்டிகள்ல வாழ்றாக்களை பார்த்தோம் என்றால் ஆம்பளை பொம்பளை எல்லாருமே இந்த ரமலானின் கடைசி 10 இரவுகளில் பஜார்களில் அடிபட்டு திரிவதை பார்க்க முடிகிறது. புடவை கடைகளுக்குள்ள, சூப்பர் மார்க்கெட்டுகளுக்குள்ள அடிபட்டு திரிவாங்க. உண்மையில இந்த நிலை கண்டிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் மாற்றப்பட வேண்டும். எனவே நீங்கள் பெருநாளைக்குரிய ஏற்பாடுகளை இப்போதே நீங்கள் செய்து கொள்ளலாம், அல்லது கடைசி 10 வருவதற்கு முன்னால் பெருநாளைக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அதே போல ரமலானின் கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் கடைபிடித்த ஒரு விஷயம், விடாமல் கடைபிடித்து வந்த ஒரு விஷயம். அப்ப அந்த இஅ்திகாஃப் என்பது இருப்பதற்கு மிகவும் விசேடமான இடங்கள் மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ், மிக விசேடமான இடங்கள். எல்லா ஜும்மா பள்ளிகளிலும் இருக்கலாம். அப்ப நம்ம இப்ப பிளான் பண்ணலாம், கடைசி 10 அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்தால், ஓரளவு வசதி உள்ளவர்கள் நம்ம மக்காவில் போய் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் நம்முடைய இந்த ஆன்மீக வங்குரோத்து நிலையை, ஆன்மீக வறுமையை அகற்றுவதற்கான திட்டங்கள். அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்தால் சதகா செய்வதில் புயல் காற்றை விட வேகமாக இருப்பார்களாம். புயல் காற்று வந்து இப்படி வேகமாக அடிச்சுட்டு போற மாதிரி அவர்களுடைய கையில் ஏதாவது வந்தா இருக்காது, அவ்வளவு வேகமா போயிடும். ரமலான் காலத்தில் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். உண்மையிலே சதகாவினுடைய சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. பொதுவாகவே அரசின் கீழ் நிழலை பெற்று தரக்கூடிய ஒரு பெரிய இபாதத்தாக சதகா இருக்கிறது. ஆபத்துகளில் இருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சதகாவை அறிமுகப்படுத்துகிறார்கள். சதகா 1 ரூபாய் அல்லாஹ்வுக்காக செய்தால் அது 700 மடங்காக ஆக்கப்படும் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறார். அதுல ஸ்பெஷலா ரமலானில நம்ம எவ்வளவு அதிகமாக சதகா கொடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக சதகா கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஏழைகளுக்கு நம்முடைய பொருளாதாரம் போய் சேர வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் மாஊன்ல சொல்லும்போது ஃபவைலுல் லில் முஸல்லீன் அரைத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கின் என்று சொல்கிறார். மறுமையை பொய்ப்பிக்க கூடியவனை நபியை நீர் பார்த்திருக்கிறார் என்று கேட்டுட்டு ஒவ்வொரு செயலா சொல்லிட்டு வந்து சொல்றான். ஒரு செயல் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவு வழங்க தூண்ட மாட்டான். இவன் மறுமையை பொய்ப்பிக்கிறவர்களில் ஒருவன். ஏழைகளுக்கு உணவு வழங்க தூண்டாம இருந்தாலே இவ்வளவு பெரிய ஒரு பாரதூரம் என்றால், அல்லாஹ் அந்த பணத்தை நமக்கு மட்டும் வைத்துக் கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்காமல் இருக்கிறவர்களுடைய நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நாடியதால் தான் உங்களுக்கு பணம். அதனாலதான் குர்ஆன்ல முழுக்க அல்லாஹ் சொல்லும் போது, செலவழிக்க சொல்லும் போதெல்லாம் ரஸக்னாக்கும் ரஸக்னாஹும் என்று சொல்கிறான். உங்களுக்கு நாம் தந்தது, அவர்களுக்கு நாம் கொடுத்தது. இது குர்ஆனுடைய கொள்கை. இது அல்லாஹ் தந்திருக்கிறான் உங்களுடைய கைகளில் சோதிப்பதற்காக வேண்டி. எனவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சதகா செய்யுங்கள். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஏழைகள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள விதவைகள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனாதை குழந்தைகள். அதே போன்று ரமலான் சீசனை நம்முடைய மஸ்ஜிதுகள், நம்முடைய சமுதாயத்தில் உள்ள தஅவா சென்டர்கள்,
நம்முடைய மார்க்கத்தோடு ஈடுபாடு உள்ள இளைஞர்கள் தாவாவை முடுக்கி விடுவதிலே அதிகமாக பயன்படுத்த விரும்புவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படும். ஒரு தாயை கொண்டு வந்து ஒரு புரோகிராம் செய்வதற்கு, அல்லது ஒரு புரோகிராம் செய்தால் அந்த புரோகிரத்திலே கலந்து கொள்கிறவர்களுக்கு சகர் ஏற்பாடு செய்வதற்கு, அல்லது இரவு சாப்பாடு ஏற்பாடு செய்வதற்கு, அல்லது சவுண்ட் சிஸ்டம் ஏற்பாடு செய்வதற்கு என்று நிறைய தேவைப்படும். அப்படியான நேரத்தில் அவர்கள் எத்தனை தடவை உங்களிடம் வந்தாலும் உங்களிடம் இருந்தால் மனம் கூசாமல் சந்தோஷமாக கொடுங்கள். நீங்கள் கொடுக்கிற ஒரு 1000 ரூபாய், அதனால் ஒரு 1000 பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை உங்களுக்கும் குறைவில்லாமல் அப்படியே கிடைக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானை மேக்சிமம் என்னுடைய தக்குவாவையும் ஈமானையும் அதிகரித்துக் கொள்வதற்கு ஏற்ற முறையில் நான் பயன்படுத்துவேன் என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல அதற்கான திட்டங்களை தீட்டுங்கள். அத்தோடு நம்மிடம் சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும். இந்த ஒரே படம் பார்க்கிறது, சினிமா பார்க்கிறது, குறிப்பா பெண்கள்கிட்ட எவ்வளவு நல்ல பக்தியா இருந்தாலும் டிராமா பார்க்கிறது, அடிக்ஷன். அதுக்கு நல்ல பொம்பளைகள் மாஷா அல்லாஹ், அவர்கள் தொழுகையாளிகள், சுன்ன தொழக்கூடியவர்கள், தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள், அப்படியான நிலையில இருந்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா நாடகத்துக்கு அடிமை, சினிமாவுக்கு அடிமை. சில பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறார்கள் மியூசிக்கு அடிமை, பாட்டுக்கு அடிமை. சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படி. நம்ம இது நல்ல விஷயம் கிடையாது என்பது நம்முடைய மனச்சாட்சியின் அடிப்படையில் நமக்கு தெரியும். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அதே போல சில ஆண்களை பொறுத்தவரையில் சிகரெட் குடிக்கிறது, போதை வஸ்துக்கள் உட்கொள்வது அவங்களுக்கு பிளண்டு தெரியுது. ஆனா விடுபட்டுக் கொள்ள இல்லாமல் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ரமலானை பயன்படுத்தி நான் அதிலிருந்து விடுபடுவேன் என்ற ஒரு நியத்தை நீங்கள் ரமலானுக்கு முன்னால் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பல கோணங்களிலும் நாம் சிந்தித்து இந்த ரமலானை நல்ல முறையிலே நாம் வரவேற்று அந்த ரமலானிலே நாம் நுழைந்தால் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஆர்வத்தோடு நுழைந்து அமல்களிலே போட்டி போட்டு ஈடுபட்டு நம்முடைய தக்குவாவையும் ஈமானையும் அந்த ரமலானிலே புதுப்பித்துக் கொள்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். ரமலானிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்கு நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.